மஞ்சு, நீ போய் குழந்தைங்கள ரெண்டு பேத்தையும் குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடு. அப்புறம் உங்க அண்ணன் வந்தா கத்துவாரு, நல்ல நல்லதுமா குழந்தைங்கள கூட குளிக்க வைக்காம என்ன பண்றீங்கன்னு. சரியா? நான் போயிட்டு பலகாரங்கள் எல்லாத்தையும் சுட்டு வைக்கிறேன். சீக்கிரமா போமா, துண்டு சோப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டே போயிடு. சரிங்க அண்ணி, நீங்க பலகாரத்தை சுட்டு வைங்க. நான் போய் ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். புது ட்ரெஸ் எல்லாம் எங்க இருக்கு? இங்க தானே இருக்கு. சரி சரி. குழந்தைகளா, என்ன இம்மா தூரத்துல பறந்துட்டு இருக்கீங்க? கீழே இறங்குங்க, கீழே விழுந்துடாதீங்கடா, பார்த்து. சரி வாங்க குளிக்கணும், சீக்கிரமா வாங்க. தங்கங்களா, அழுவாம குளிச்சீங்கன்னா உங்களுக்கு அம்மா புது ட்ரெஸ் செயின் எல்லாத்தையும் போட்டு விடுறேன். சரியா? எங்கடா துண்டு எடுத்துட்டு வரலையா? சரி சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் நீலா, நீ ஃபர்ஸ்ட் குளிடி. அம்மா மூஞ்சில எல்லாம் சோப்பு போடும். நீ குளிச்சிட்டு அதுக்கப்புறம் நானு. பூஜைக்காக செஞ்ச பலகாரங்கள் பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பூஜைக்கும் ரெடி ஆனாங்க. அண்ணி, நான் குழந்தைங்களையும் குளிக்க வச்சுட்டு பூஜைக்கு தேவையான பழங்கள் அப்புறம் இனிப்பு வகைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் அண்ணி. நீங்க ரெடி ஆனீங்கன்னா சாமி கும்பிட்டுறலாம். நான் ரெடியா தான் மஞ்சு இருக்கேன். உங்க அண்ணன் தான் இன்னும் வரல. சரி சரி, பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இதோ உங்க அண்ணனும் வந்துட்டாரு போல இருக்கு. கார்மேகம் வந்ததும் எல்லாரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க. கார்மேகம் மனசுக்குள்ளே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டான். என் பேரு கார்மேகன்றதுனால என் வாழ்க்கையே கண்ணீர்ல போய்கிட்டு இருக்கு. நீ எனக்கு தான் எந்த குழந்தையும் கொடுக்கல. என் தங்கச்சி வாழ்க்கையாவது பறிக்காம இருக்காமி. அவர் நல்லபடியா திரும்பி வந்து என் தங்கச்சியை கூட்டிட்டு போகணும். எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துட்டு சந்தோஷங்களெல்லாம் என் தங்கச்சி கொடு கடவுளே. எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு பட்டாசு வெடிக்கவும் போனாங்க. கண்ணே, கீழே இறங்குமா. என்ன இவ்வளவு தூரத்தை ஏறி பறந்துட்டு இருக்க? கீழே இறங்குடா தங்கம், கீழே விழுந்துடாத. கீழே வந்து அக்கா கூட பட்டாசு வெடி. இன்னைக்கு தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்களேன், என் குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாங்கன்னு. அண்ணி, அந்த வளையல்கார அக்கா வந்திருக்காங்க. வாங்க நீ போய் வளையல் வாங்கிட்டு வரலாம். வாங்கம்மா வாங்க, வந்து வளையல் வாங்கிட்டு போங்க. அருமையான வளையல்மா, கண்ணாடி வளையல், மண் வளையல், மினுமினுக்கும் வளையல். வாங்கம்மா வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. வாங்கம்மா வாங்க. வாங்கம்மா, எல்லா டிசைன்லயும் வளையல் இருக்கு. உங்களுக்கு எந்த டிசைன்ல பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. எல்லாம் குறைச்சி பேசிக்கலாமா? எடுங்க, உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல எடுங்க. ரொம்ப நாளா ஆளே காணோம். இந்த பக்கம் வரது இல்லையா? எல்லாம் புது டிசைனா? நல்லா இருக்குக்கா டிசைன் எல்லாம். மஞ்சு, பிடிச்சதை எடு. வந்துட்டாளுங்கய்யா வளையல் வாங்குறதுக்கு. ஊரு குடியை கெடுக்கிறது போல இருக்கு. கட்டின புருஷனை மதிக்கிறதுக்கு வக்கு இல்ல, வந்துட்டா வளையல் எடுக்க. இந்த பாருங்க ஐயா, இந்த மாதிரி மரியாதை இல்லாமலாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நீங்க மஞ்சுவோட மாமனாருன்றனால தான் நான் இம்மா பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஏன் இப்படி ஒரு பொண்ணு மேல பழிய போடுறீங்க? உங்க பையன் கரெக்டா இருக்கானா? ஏன் என் பையனுக்கு என்ன குறைச்சல்? அவன் குடிச்சாலும் அவன் குடும்பத்தை நல்லா தான் பார்த்துக்கிறான். வந்துட்டாளுங்க குடும்பத்தை குறை சொல்றதுக்கு. குடும்பத்தை கலைச்சவளுங்க. போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. அண்ணி, நீங்க கோவப்படாதீங்க அண்ணி. வாங்க அண்ணி, நம்ம வீட்டுக்கு போலாம். அவர் அப்படிதான். வாங்க அண்ணி. நமக்குனே வருவானுங்க போல. கடவுளே, இனிமே தெரு தெருவா தூக்கிட்டு அலையணும். வந்த ஒரு வியாபாரமும் போயிடுச்சு. என்னதான் பண்றதோ. இந்த மாதிரி ஸ்டோரிஸை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.